கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்வி பதில்: பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியுமா? யோவான் 3:6 இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசுவானவரே சொல்கிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். நாம் மீட்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. இயேசுவானவர் மரணத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட பரிசாவியை பெற வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகிறது. அதனால் பரிசாவியை பெற்றால் மாத்திரம்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். 2வது கேள்வி: பிரச்சனை செய்யும் பெற்றோர்களை பார்ப்பது அவசியமா? நல்ல பெற்றோரோ கெட்ட பெற்றோரோ அவர்களை பார்ப்பது மிகவும் அவசியம். அதுவே தேவனுக்கு பிரியும். தாயின் தகப்பனையும் கனமனுவையாக என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் பெற்றோர்களை பார்ப்பது மிகவும் கடமையாகிறது, அவசியமாகிறது. அதனால் நாம் பெற்றோர்கள் செய்யும் பிரச்சனைகளை சகித்துக்கொண்டு அவர்களை பராமரிப்பது மிகவும் அவசியமாகிறது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும், ஒரு புரிதலை கொடுக்கும். ஒரு வித்தியாசமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும். என்னன்னு கேட்டா, இந்த அப்பா அம்மாவை குறித்து அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய மெசேஜில் சொல்லியிருக்கிறீங்களே. அப்படி சொல்லும்போது இந்த அப்பா அம்மா பிரச்சனை பண்றாங்க. இப்போ இங்க ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, பெரிய லாங் மெயில் எழுதியிருக்கிறாங்க. அதுல அவங்க தாய் தகப்பன் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய மெயில் அமைச்சிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பல காரியங்களை கேள்விப்படுறேன். நிறைய பேர், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற பெற்றோர், அதாவது திருமண வயது வந்த பெண்ணையோ திருமண வயது வந்த ஆண்களையோ அல்லது திருமணம் ஆனவர்களையோ வீட்டில் வச்சு மகனும் மருமகளும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மகனும் மருமகளுக்கு நடுவில் பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் மக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு மக குடும்பத்தில் போய் பிரச்சனையை பண்ணுறது. இந்த மாதிரி சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து இந்த மாதிரி விஷயத்தில் போக வேண்டி இருக்கு. ஏன்னா நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுவே இன்னொருத்தர் வீட்டில் போய் தங்கி இருக்கு. அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சு பத்திரமா பார்க்குறாங்க. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்கள பண்ணுற டார்ச்சர். ஏன்னா இப்போ நிறைய மெயில்ஸ் பார்க்குறோம், என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்லுவேன், பெற்றோரை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளை அவங்க பார்த்தாங்க, நாம் அவங்கள பார்க்கணும். அதுக்காகன்னு இல்லை, அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை, நாம் அதை கண்டிப்பாக செய்யணும். அதே நேரத்தில் பெற்றோரும் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க, உங்கள் பிள்ளையோ உங்களை மகளையோ நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. அப்போ அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் சமாதானமாக வச்சுக்கிறீங்க, அவங்களோட கூட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்கன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்க குடும்பம். இப்போ உங்கள் மகனை திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது அவர் குடும்பம். அந்த குடும்பத்தில் உங்களை வச்சிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் கணவருடைய குடும்பம் தான். ஆனால் கணவர் இறந்துருப்பாரு, நீங்கள் கணவர் இருக்க மாட்டாரு, இல்லை கணவன் மனைவியாக இருப்பீங்க, உங்கள் வயதான காலமாக இருக்கும், உங்களை வச்சு அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, அவங்க எவ்வளோ காரியங்களை வச்சு பார்க்குறாங்க. அதை நம்மளும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் இருக்கு. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து அங்கே ரொம்ப பிரச்சனை பண்ண போனீங்கன்னா அவர்கள் வேற வழி இல்லாமல் உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறாங்க. சில பெற்றோர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நல்ல வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, உறுதுணையாக இருப்பாங்க, பிள்ளைகளை பார்த்துப்பாங்க, பேர பிள்ளைகளை பார்த்துப்பாங்க, தங்களால் இயன்ற உதவிகள் செய்வாங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணுற மகனும் மருமகளும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கணவனையும் தாயையும் தகப்பனையும் நல்லா கவனிக்கிறதான மகனும் மகளும் இருப்பாங்க, மருமகளும் இருப்பாங்க. ஆனாலும் டார்ச்சர் பண்ற பெற்றோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனக்கு இந்த மாதிரி 2 வகையான சாட்சிகளும் தெரியுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெற்றோரை பார்க்கணும் தானே சொல்றீங்க, ஆனா சில இடங்கள்ல இப்படி இருக்குது, இப்படி இருக்கு. இது எக்ஸம்ஷன் கேஸ். ஆனாலும் அவர்களை வெறுக்க முடியாது, ஆனாலும் அவர்களை தள்ளிவிட முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம குழந்தையா இருக்கும் போது நாம குழந்தைத்தனத்தில் நம்ம நிறைய சேட்டைகள் பண்ணியிருப்போம், நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்போம். அதனால அவங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நம்மளை அவங்க பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்க குழந்தைகள் ஆயிட்டாங்க, அவங்க சில நேரத்தில் அறியாமல் செய்வாங்க, சில நேரத்தில் கொஞ்சம் சேட்டை பண்ணத்தான் செய்வாங்க. கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம போக வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, கடைசி காலத்தில் அந்த மெடிக்கல் செலவு பார்க்க முடியல, அவங்கள வச்சுட்டு பராமரிக்கிற செலவு ரொம்ப அதிகமாகுது அப்படின்லாம் சொல்றாங்க. வேற வழி கிடையாது, பார்த்து தான் ஆகணும்.
அவங்க அன்னைக்கு நம்மளை பராமரிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே வெறும் பிரமாணத்தின் அடிப்படை கிடையாது. பைபிள் எப்படி சொல்லியிருக்கே அப்படி இது இருதயத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மளை பார்த்தாங்க, நாம் அவங்கள பார்க்கணும். அதே நேரத்தில் நாம் அன்னைக்கு கண்டிக்கும் போது நம்ம பிள்ளைங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்மகிட்ட இருந்தாங்க, அடிக்கும் போது உதைக்கும் போது வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை பார்த்து அன்னைக்கு நான் உன்னை வச்சு பார்த்தனே, இன்னைக்கு நீ என்னை வச்சு பாருன்றீங்க. நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளை அடிச்சிங்க, உங்கள் பிள்ளைகளை திட்டினீங்க, எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்போ பண்ணால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா? இந்த கேள்வி வந்தால் சரியாகுமா? அதனால குடும்பம் என்பது எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இதை வந்துட்டு கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது, ஃபார்முலா கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி கர்த்தர் கொடுத்த அந்த அன்பின் பிரமாணத்தில் தான் நம்ம கட்டப்படணும். அதனால பிள்ளைகளும் பெற்றோரை அன்பா கவனிங்க, பெற்றோரும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லைனா பிசாசு நமக்குள்ள புந்து குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கிடுவான். ஸோ குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த அழகான ஒரு காரியம். தாய் தகப்பனை பெற்றோர் கனம் பண்ணுங்க, பிள்ளைகளையும் பெற்றோர் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். பரிசுத்த ஆவியானவரை பெறாவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. வருகையில மீட்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக அவசியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம இந்த வருகையில் போக முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்னா, கல்லன் மரிக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கல, பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெறல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கல்லனை பார்த்து சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய்னு சொல்றாரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றிருந்தார்களா நமக்கு தெரியாது. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் போது பரிசுத்தாவியை பத்தி பேசுறார். யோசேப்பை பத்தி சொல்லும் போது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இருக்கு. தானியேலுக்கும் அதே மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு சிலர், இப்போ சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி ஆவியானவர் இருந்தாரு, போனாரு, வந்தாரு, இப்படி இருக்கு. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்களா? இல்ல. ஆனா இவங்க எல்லாரும் இப்போ பரதீசில இருக்கிறாங்க. ஸோ ஆவிகள் இளைப்பாறுகிற இடம் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கதான் இந்த கல்லனும் போயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு, இன்னும் சொல்லப்படால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு வருகை வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அவர்தான் நம்மை நியாய தீர்ப்புக்கு நேராக நடத்துகிறார். எனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை இதோட நான் சேர்த்து உங்களுக்கு பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா உங்கள் ஆத்மா ஒரு களி கூறுதல் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள சுபாவ மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். பரிசுத்தத்தை குறித்து போதிப்பார், நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பார். இப்படி பல காரியங்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நீங்க வாஞ்சையோட ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது, நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேனே, எனக்குள்ள இன்னும் இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்க, பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? கண்டிப்பாக வருவார். ஏன்னா மாம்சமான மேல அவனை ஆவியா மாத்துறது அவருடைய வேலை. நமக்குள்ள பாவங்களை குறித்து உணர்த்தி அதை வெளியே அனுப்புறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அப்படி இருக்கும்போது நான் பாவமா இருக்கிறேன், எனக்குள்ள வருவாரனா? கண்டிப்பாக வருவார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்களே முழங்கால் போட்டு நல்ல ஜெபம் பண்ணி பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வீட்டில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க, தனியார் அறையில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க, அதெல்லாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி சாத்தியம் இல்லை, உங்க வீட்டில் அப்படி ஜெபம் பண்ண முடியாது, பரிசுத்தாவியில் நிரம்பினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க சபைகளில் பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டம்னு ஒன்று நடக்கும். அதை உங்க போதகர்கிட்ட போய் கேளுங்க. அந்த பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அதுக்குள்ள பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை பெற்றுக்கொண்டா என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கு நேராக அவர்கள் உங்களை நடத்துவார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ஆனால் அவர் இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.